மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே உறவினர்களுக்குள் ஏற்பட்ட தகராறில் முன்னாள் ராணுவ வீரர் துப்பாக்கியால் சுட்டதில் சிறுவன் உட்பட இருவருக்கு காயம் ஏற்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சாதாரண தகராறு துப்பாக்கிச் சூடு வரை சென்றது எப்படி? உறவினர்களுடன் ஏற்பட்ட தகராறில் முன்னாள் எல்லை பாதுகாப்பு படை வீரர் துப்பாக்கியால் சுட்டதில் சிறுவன் உட்பட 2 பேர் காயமடைந்துள்ளனர். எல்லை பாதுகாப்பு படை வீரரை கைது செய்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். உறவினர்களுக்குள் ஏற்பட்ட தகராறு துப்பாக்கிச் சூடு வரை சென்ற சம்பவத்தின் பின்னணி என்ன? மதுரை மாவட்டம் திருமங்கலம் அடுத்த பாறைக்குளம் கிராமத்தை சேர்ந்த மாரிச்சாமி என்பவர் முன்னாள் எல்லை பாதுகாப்பு படை வீரர் ஆவார். இவர் கடந்த 8 ஆண்டுகளுக்கு முன்பாக விருப்ப ஓய்வு பெற்று சொந்த ஊரில் வட்டிக்கு விட்டு வந்துள்ளார். இந்நிலையில் மாரிச்சாமிக்கும் அவருடைய பெரியப்பா மகன் மணிகண்டனுக்கும் கொடுக்கல் வாங்கல் தொடர்பாக நீண்ட நாட்களாக முன்விரோதம் இருந்து வந்ததாக சொல்லப்படுகிறது. சம்பவத்தன்று மனைவி திவ்யாவுடன் சண்டை போட்ட மணிகண்டன் கடுமையாக அவரை திட்டியுள்ளார். அப்போது அந்த வழியாக நடந்து சென்ற மாரி மணிகண்டன் தன்னை தான் திட்டுவதாக நினைத்து கொண்டு தகராறில் ஈடுபட்டுள்ளார். தகராறு முற்றியதில் ஆத்திரமடைந்த மாரிச்சாமி திடீர் என்று வீட்டுக்குள் சென்று தான் மறைத்து வைத்திருந்த பிஸ்டல் துப்பாக்கியை எடுத்து வந்து யார் தடுத்தாலும் சுட்டு விடுவேன் என்று கூறிக்கொண்டு சினிமா பாணியில் நாலாபுரமும் சரமாரியாக சுட்டுள்ளார். இதில் மணிகண்டன் தப்பி ஓடிவிட்டார். அப்போது சம்பவத்தை தடுக்க முயன்ற மணிகண்டனின் சகோதரர் உதயகுமாரை மாரிச்சாமி துப்பாக்கியால் சுட்டுள்ளார். அதில் அவருக்கு வலது பக்க வயிற்றில் குண்டு பாய்ந்து பலத்த காயமடைந்தார். மேலும் மாரிச்சாமி துப்பாக்கியால் சுட்டதில் 40 அடி தூரத்தில் நின்றிருந்த கவியரசு என்பவருடைய மகன் கிஷோரின் இடது தோள்பட்டையில் குண்டு பாய்ந்து காயமடைந்தார். பட்ட பகலில் துப்பாக்கியால் இருவரை சுட்ட சம்பவம் போலீசாருக்கு உடனடியாக தெரியவர அதிகாரிகள் அங்கு குவிந்தனர். 108 ஆம்புலன்ஸ் மூலமாக உதயகுமாரையும் சிறுவன் கிஷோரையும் திருமங்கலம் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அழைத்து சென்றனர். இருவருக்கும் சிகிச்சை அளிக்கப்பட்டு தற்போது மேல் சிகிச்சைக்காக மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதற்கிடையே சண்டையின் போது மாரிச்சாமி மணிகண்டன் தன்னை அரிவாளால் வெட்ட முயன்றதாகவும் இதனால் தன்னை பாதுகாத்துக் கொள்ள தற்காப்புக்காகத்தான் துப்பாக்கியால் சுட்டதாக கூறி போலீசாரிடம் சரணடைந்தார். இதனையடுத்து மாரியை கைது செய்த போலீசார் அவரிடமிருந்த கிறிஸ்டல் துப்பாக்கியை பறிமுதல் செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். துப்பாக்கி வைத்திருந்த மாரிக்கு அனுமதி உண்டா, சம்பவ இடத்தில் நிகழ்ந்தது என்ன உள்ளிட்ட பல்வேறு கோணங்களில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். உறவினர்களுக்குள் ஏற்பட்ட தகராறு துப்பாக்கிச்சூடு வரை சென்ற சம்பவம் பாறைக்குளம் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.